ஹல்லேலூயா 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 எல்லாம் ஜெயம் ஆயிடுச்சீங்க. ஹல்லேலூயா இல்ல கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளை போல செட்டைகளை அடித்து உயர எழும்புவாங்க. உபவாசித்தாலும் தளர்ந்து போக மாட்டாங்க. சாப்பிடாம இருந்தாலும் என்ன செய்ய மாட்டாங்க, தளர்ந்து போக மாட்டாங்க. எத்தனை மணி நேரம் தான் செபித்தாலும் என்ன செய்ய மாட்டோம், தளர்ந்து போக மாட்டோம். ஹல்லேலூயா. ஏன் தெரியுமா? கர்த்தர் நம்ம கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த ராஜாதி ராஜாவுக்கே மகிமை உண்டாவதாக. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படட்டும். ஒரு விசை கூட இயேசுவின் நாமத்தினாலே நான் வாழ்த்துகிறேன். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் என்னையும் நடத்துவார், என்னையும் தாங்குவார். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. வாதை உங்கள் கூடாரத்தை அணுகாது. ஆமென். ஹல்லேலூயா. வழிகளில் எல்லாம் உங்களை காக்கும்படிக்கு கர்த்தர் உங்களுக்காக தம்முடைய தூதர்களை கட்டளையிடுவார். பாதம் கல்லில் தொடாதபடிக்கு கரங்களில் ஏந்தி கொண்டு செல்வார்கள். சிங்கத்தின் மேல விரியன் பாம்பின் மேல நீங்கள் நடந்தாலும் மால சிங்கத்தை வலு சர்ப்பத்தை மிதித்து போடுவீங்க. ஏன் தெரியுமா? தேவ சமூகத்திலே காத்திருந்த காத்திருப்பு ஒரு நாளும் விருதாவாய் போகாது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். ஹல்லேலூயா. இன்னும் ஒரு விசை கூட உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உங்களை வாழ்த்துகிறேன், நன்றி செலுத்துகிறேன். எங்களோடு இசைந்து எங்களை நேசித்து இவ்வளவு நேரம் நீங்க எங்க கூட இருந்தீங்களே. ஹல்லேலூயா. கர்த்தர் பெரியவர். எல்லாவற்றுக்கும் மேலாக அந்த அதரிசனமான தேவ பிரசன்னம் நம்மை ஆளுகை செய்தது. ஹல்லேலூயா. அதிகமாக ஜெபித்தோம், பாரத்தோடு ஜெபித்தோம், கண்ணீரோடு ஜெபித்தோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். எப்படியாவது நம் ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்கிறது மாத்திரம் இன்னும் கர்த்தருக்குள்ள வளரும். ஜெபங்கள் அதிகரிக்கட்டும். ஹல்லேலூயா. தேவ சமூகத்துல ஏதோ தளர்ந்து சோர்ந்து போக அந்த கர்த்தர் மேல எல்லா பாரத்தையும் வைத்து விட்டோம். இனி எந்த காரியத்தை அனுருக்கு மேல வச்சீங்களோ அதை திருப்பி திருப்பி நினைச்சு புலம்பிட்டு இருக்காதுங்க. ஹல்லேலூயா. ஒரு கர்த்தருடைய மேல வச்சா வச்சதுதான். அவர் பார்த்துக்கணும். அவர் கொஞ்சம் செயல்படட்டுமே. நம்ம செயல்பட்டு ஒண்ணுமே ஆகல. இனி கர்த்தர் கொஞ்சம் செயல்பட அனுமதிங்க. ஹல்லேலூயா. அவர் பெரிய காரியங்களை செய்வார். கடந்த 6 மாத காலமாக கர்த்தர் நம்மை கண்ணின் மணி போல பாதுகாத்தார். எவ்வளவோ கஷ்டங்கள், எவ்வளவோ நெருக்கங்கள், எவ்வளவோ பாடுகள், பிரயாசங்கள், பலவீனங்கள், இல்லாய்மைகள் எல்லாம் கடந்து வந்தீங்க. இந்த 7வது மாதத்தின் முதல் நாளிலே ஆண்டவருடைய பாதத்தில் இருக்கக்கூடிய ஒரு நல்ல பாக்கியத்தை தந்தாரே. ஹல்லேலூயா. எவ்வளவு நல்லவர். ஆமென். ஹல்லேலூயா. அநேக வாக்குத்தத்தங்களை கர்த்தர் நமக்கு தந்தார். ஆமென். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்திருக்கிறார், செய்வார், இனிமேலும் செய்வார். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இம்மற்றும் நடத்தின அந்த தேவனுக்கு இதயத்தின் ஆழத்திலிருந்து நான் நன்றி வரிகளை ஏறெடுக்கிறேன். ஹல்லேலூயா. எனக்கு மிகவும் பிடிச்ச ஒரு பாடல், இந்த ஒரே ஒரு ஸ்டான்ஸா மட்டும் படிச்சுட்டு ஒரு வசனத்தை சொல்லி அந்த கூட்டத்தை நிறைவு பண்ணலாம். கருவில் என்னை சுமந்தத பார்த்தா உம்மை அம்மான்னு சொல்லுவே. தோளில் என்னை சுமந்தத பார்த்தா உம்மை அப்பான்னு சொல்லுவே. கருவில் என்னை சுமந்தத பார்த்தா உம்மை அம்மான்னு சொல்லணும். தோளில் என்னை சுமந்தத பார்த்தா உம்மை அப்பான்னு சொல்லணும். என்னை கெஞ்சுவதும் கொஞ்சுவதும் பார்த்தா உம்மை அம்மான்னு சொல்லணும். என்னை ஆற்றுவதும் தேற்றுவதும் பார்த்தா உம்மை அப்பான்னு சொல்லணும். என்னை கெஞ்சுவதும் கொஞ்சுவதும் பார்த்தா உம்மை அம்மான்னு சொல்லணும். என்னை ஆற்றுவதும் தேற்றுவதும் பார்த்தா உம்மை அப்பான்னு சொல்லணும். உம்மை அப்பான்னு கூப்பிடதான் ஆசை, அப்பான்னு கூப்பிடவா. உம்மை அம்மான்னு கூப்பிடதான் ஆசை, அம்மான்னு கூப்பிடவா. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். காலைகளிலே பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட இடைப்பட்டார். ஆமென். ஹல்லேலூயா. இந்த மாலை வேளையில கூட கர்த்தர் நமக்கு தருகிற ஒரு வாக்குத்தத்தம், இந்த இடத்துல இருந்த போதுதான் ஒரு வார்த்தையை நிர்ணயத்துல தந்தார். அந்த வார்த்தையை இந்த 3வது செக்ஷன்ல உங்களுக்கு வாக்குத்தத்தமா நான் சொல்ல ஆசைப்படுகிறேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. வாசிக்கலாம். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 38வது அதிகாரம் அதனுடைய 5வது வசனத்தை சத்தத்தை உயர்த்தி யாராவது வாசிக்கலாமே. ஹல்லேலூயா.
நீ போய் எசேக்கியாவை நோக்கி தகப்பனாகிய தாவீதின் தேவனாயிருக்கிற கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், என் விண்ணப்பத்தை கேட்டேன், கண்ணீரை கண்டேன். போதும் போதும். ஹல்லேலூயா. இந்த மாலை வேளையில மூன்றாவது செக்ஷன்ல, முதல் செக்ஷன்ல கர்த்தர் என்ன பேசினா? ஹல்லேலூயா, நீ மிகவும் பிரியமானவன், ஆகவே நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின போதே கட்டளை பிறந்தது, அதை உனக்கு அறிவிக்க வந்தேன் என்று சொன்னார். இரண்டாவது செக்ஷன்ல பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட பேசினதான வார்த்தை, உன் வேண்டுதல் என்ன, உன் மன்றாட்டு என்ன, நீ ராஜ்யத்தில் பாதி கேட்டாலும் உனக்கு நான் தருவேன். ஹல்லேலூயா. அது எப்படி ஜெபித்தால் கிடைக்கும் என்பதை பற்றி விரிவாக பார்த்தோம். மூன்றாவதாக இந்த மூன்றாவது செக்ஷன்ல கர்த்தர் சொல்கிறது, உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன். ஆமென். உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன். ஹல்லேலூயா. இவ்வளவு நேரம் நம்ம விண்ணப்பம் பண்ணி இருக்கிறோம். கர்த்தர் சொல்லுகிறார் இந்த மாலை வேளையில, உன் விண்ணப்பத்தை நான் கேட்டேன். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க கர்த்தர் விண்ணப்பத்தை கேட்டார்? ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. உன் கண்ணீரை கண்டேன். எத்தனை பேர் கண்ணீரோட ஜெபிச்சீங்க? அநேகருடைய கண்களில் இருந்து கண்ணீர் தாரை தாரையாக வடிகிறது. ஹல்லேலூயா. காலை வேளையில நான் பார்த்தேன். ஹல்லேலூயா. கண்ணீர் விட்டு ஏங்கி ஏங்கி ஜெபித்தீங்க. கர்த்தர் சொல்லுகிறார், ஹல்லேலூயா, உன் விண்ணப்பத்தை நான் கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன். ஆமென். எசேக்கியாவுக்கு எந்த சூழ்நிலையில சொன்னாருன்னு நமக்கு தெரியும். தேவ பிள்ளைகள், அந்த சூழ்நிலையை கொஞ்சம் தூக்கி வைங்க. இன்னைக்கு உங்க சூழ்நிலை எப்படி இருக்கிறதோ, நீங்க பண்ணின விண்ணப்பங்களை கர்த்தர் கேட்டு இருக்கிறார். கர்த்தர் ஒரு தீர்க்கதரிசியை அனுப்பி, ஏசாயா தீர்க்கதரிசியை அனுப்பி அந்த இடத்துல சொன்னாருன்னா, ஹல்லேலூயா, ஒன்றுக்கு உதவாத அடிமையை கொண்டு கர்த்தர் இந்த மாலை வேளையில உங்களிடத்துல சொல்லுகிற வார்த்தை என்னன்னா, உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன். ஆமென். ஹல்லேலூயா. எதற்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறீங்களோ அங்கே 15 வருஷம் கூட்டப்பட்டது. என்ன தேவைக்காக தேவ சமூகத்துல ஜெபித்து கண்ணீர் விட்டீங்களோ, விண்ணப்பம் பண்ணினீங்களோ, அதை கர்த்தர் கேட்டிருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த தேவையை தேவன் இந்த மாலை வேளையிலே சந்தித்திருக்கிறார். ஹல்லேலூயா. நம்பிக்கையோட, விசுவாசத்தோட. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. காலையில இருந்தே கர்த்தர், எனக்கு இவ்வளவு சத்தம் வருதுன்னா, ஹல்லேலூயா, காலையில இருந்து ஆமென். ஹல்லேலூயா. இத்தனை பேர் சேர்ந்து ஹல்லேலூயா விண்ணப்பத்தை கர்த்தர் கேட்கிறாருன்னா, கண்ணீரை கர்த்தர் காண்கிறாருன்னா, அது மட்டும் நமக்கு போதும். ஹல்லேலூயா. மனுஷன் உலகத்துல நம்முடைய கண்ணீரை பார்த்தானா எதுவுமே செய்ய முடியாது. கர்த்தர் நம்முடைய கண்ணீரை கண்டாருன்னா அங்க ஒரு துருத்தி இருக்கிறது. இதோட கண்ணீரை நிறுத்திடாதுங்க. மனுஷங்க கிட்ட யாரும் கண்ணீர் வடிக்காதுங்க. தேவ சமூகத்துல 4 சொட்டு கண்ணீர் வடிங்க. அது துருத்தியில என்ன செய்யும்? பத்திரமா இருக்கும். கர்த்தர் பார்க்கிற ஒரு நாள் உண்டு. ஹல்லேலூயா. கண்ணீரும் வீணாலும் ஒப்பி எடுத்து துருத்தியிலாக்கும் நாதன் உண்டு. துருத்தி நிறையும் போல் அளந்தெடுத்து அனுகிரகமேலும் ரேசி உண்டு. கண்ணீர் கீழே விழுந்தாலும் அவர் அதை ஒப்பி எடுத்து அதை பிழிந்து அப்படியே துருத்தியில வைத்து ஸ்டாக் பண்ணி வைத்திருக்கிற எத்தனை பேருக்கு துருத்தி இன்னைக்கு வறண்டு காலியா இருக்கிறதோ தெரியல. மனுஷனுக்கிட்ட அநேகர் இன்னைக்கு கண்ணீர் வடிக்கிறீங்க. உங்க கண்ணீர்கள் கர்த்தருடைய சமூகத்துல போய்விட்டோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தர் காண்கிற தேவன், கண்ணீரை கண்டிருக்கிறார். ஒருவேளை நீங்க நினைக்கலாம், ஏதோ ஒரு இடத்துல இருந்துட்டு கண்ணீர் வடிக்கிறேன், இது யாருதான் சிஸ்டர் பார்க்க போறாங்க? பரலோகத்திலிருந்து கர்த்தர் மனுபுத்திரனை நோக்கி பார்க்கிறார். என்ன செய்றீங்க? எப்படி ஜெபிக்கிறீங்க? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவருடைய தேவ சமூகத்துல விடுகிற ஒவ்வொரு கண்ணீருக்கும் பிரதிபலன் உண்டு. ஹல்லேலூயா. அது இல்லாமல் ஒரு நாளும் போகாது. இதை வாக்குத்தத்தமாக எடுத்துக்கொள்ளுங்கள். இன்னும் ஒரே ஒரு வசனத்தை வாசித்து நாம் இந்த ஜெபத்தை நிறைவு செய்யலாம். வாசிக்கலாம். யோபேல் தீர்க்கதரிசன புத்தகம் 2வது அதிகாரம் முதல் வசனம் மற்றும் 15, 16 வசனங்களை சத்தத்தை உயர்த்தி வாசிக்கலாம். சீயோனிலே எக்காலம் ஓதுங்கள், என் பரிசுத்த பர்வதத்திலே எச்சரிப்பில் சத்தமிடுங்கள். தேசத்தின் குடிகள் எல்லாம் தத்தளிக்க கடவர்கள், ஏனெனில் கர்த்தருடைய நாள் வருகிறது, அது சமீபமாய் இருக்கிறது. 15, 16 சீயோனிலே எக்காலம் ஓதுங்கள், பரிசுத்த உபவாச நாளை நியமிங்கள், விசேஷித்த ஆசரிப்பை கூறுங்கள், ஜனத்தை கூட்டுங்கள், சபையை பரிசுத்தப்படுத்துங்கள், முதியோரை சேருங்கள், பிள்ளைகளையும் பாலுண்கிற குழந்தைகளையும் கூட்டுங்கள், மணவாளன் தன் அறையையும் மணவாட்டி தன் மறைவையும் விட்டு புறப்படுவார்களாக. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எதற்கு தெரியுமா இந்த உபவாச ஜெபங்கள்? யோவேல் தீர்க்கதரிசியை கொண்டு கர்த்தர் பேசுகிற வார்த்தை என்னன்னா, யோவேல் 2:1 சீயோனிலே எக்காலம் ஊதுங்கள், என் பரிசுத்த பர்வதத்திலே எனக்கு ஜீவன் இருக்கும் மட்டும் தேவ சமூகத்திலே சத்தமிட்டு சொல்லக்கூடிய நல்ல கிருபையை கர்த்தர் தரட்டும். ஹல்லேலூயா. சீயோனிலே எக்காலம் ஊதுங்கள்,
என் பரிசுத்த பர்வதத்திலே எச்சரிப்பின் சத்தமிடுங்கள், ஆசீர்வாதத்தின் செய்தியை சொல்லுங்கள் என்று கர்த்தர் சொல்லல. என்ன சொல்லணுமா? எச்சரிப்பின் சத்தமிடுங்கள். ஹல்லேலூயா. தேசத்தின் குடிகள் எல்லாம் தத்தளிக்க கடவுது, ஏனெனில் கர்த்தருடைய நாள் வருகிறது, அது சமீபமாயிருக்கிறது. எதற்கு இந்த ஜெபம் தெரியுமா? கர்த்தருடைய நாள் வருகிறது. ஹல்லேலூயா. கர்த்தருடைய வருகை மிக சமீபம். உலகம் அதன் முடிவுக்கு நேராக சென்று கொண்டிருக்கிறது. தேவ பிள்ளைகளுக்கான ஹல்லேலூயா ஒரு இளைப்பாறுகிற காலம் இனி வருகிறதா இருக்கிறது. அந்த ராஜாதி ராஜா, அந்த மணவாளன் ஹல்லேலூயா நம்முடைய பிள்ளைகளை சேர்க்கும்படியாக வரப்போகிறார். அதற்காக தான் இந்த எச்சரிப்பின் ஜெபங்கள். ஹல்லேலூயா. 15வது வசனத்திலே சீயோனிலே எக்காலம் ஊதுங்கள். ஆமென். ஹல்லேலூயா. நமக்கு இன்னைக்கு எக்காலம் இல்ல, அன்னைக்கு எக்காலம் ஊதுனாங்க. நம்ம இன்னைக்கு சத்தமிடுகிறோம். ஹல்லேலூயா. எந்த அளவுக்கு என்னால முடியுமோ அந்த அளவுக்கு நான் சத்தமா தான் சொல்றேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பரிசுத்த உபவாச நாளை நியமியுங்கள் சபைகள். ஆமென். ஹல்லேலூயா. எல்லா பண்டிகையும் ஆசரிப்பாங்க, உபவாச நாள்னா இல்ல. ஹல்லேலூயா. வேதனையோடு சொல்லுகிறேன் தேவ பிள்ளைகளே, பரிசுத்த உபவாச நாளை நியமியுங்கள், விசேஷித்த ஆசரிப்பை கூறுங்கள், ஜனத்தை கூட்டுங்கள். சபையை பரிசுத்தப்படுத்துங்கள். சபைன்னா என்ன? கட்டடத்தையே பரிசுத்தப்படுத்தணும், ஜனத்தை கூட்டி பரிசுத்தப்படுத்தணும். பரிசுத்தமா இருக்கிறீங்களா? பரிசுத்தம் இல்லாமல் ஒருவரும் தேவனை தரிசிக்க முடியாது. என்ன பரிசுத்தம்? சிலர் சொல்லுவாங்க உள்ளுக்குள்ள பரிசுத்தமா இருந்தா போதும் சிஸ்டர். உள்ளம் புறமும் ஒரு பரிசுத்தம் தேவ பிள்ளைக்கு. ஹல்லேலூயா. உலக மனுஷனுக்கு நமக்கு ஒரு வித்தியாசம் வேணும், ஆவிக்குரியவங்களுக்கு மற்றவங்களுக்கு ஒரு வித்தியாசம் வேணும். ஹல்லேலூயா. இப்பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்க ஒரு தேவ பிள்ளைக்கு அனுமதி இல்ல. பவுல் சொல்லுகிறார், இந்த உலகத்துல எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, எல்லாம் எனக்கு தகுதியாகிறது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நான் நல்ல வாலிபன் தான், எனக்கு எல்லாவற்றையும் அனுபவிக்க இந்த சுதந்திர இந்தியாவில் என்ன உண்டு? அதிகாரம் உண்டு, உரிமை உண்டு. என்ன யாரும் கேட்க இல்லை. எனக்கு மேல ஒரு அப்பா இருக்கிறார். ஹல்லேலூயா. அவருக்காக சிலவற்றை நஷ்டம் என்று விட்டேன், குப்பை என்று தள்ளுகிறேன். ஹல்லேலூயா. சிலவற்றை வெறுக்கணும் தேவ பிள்ளைகள். ஹல்லேலூயா. ஜனத்தை பரிசுத்தப்படுத்துங்கள். எதுக்கு இந்த உபவாச ஜெபங்கள்? ஜனம் என்ன செய்யணும்? பரிசுத்தப்படணும். எதுக்கு பரிசுத்தப்படணும்? எங்கள் கர்த்தருக்காக இன்னைக்கு எதெல்லாம் வெறுக்க ஆயத்தமா இருக்கிறீங்க? பரிசுத்தப்படணும். ஹல்லேலூயா. கர்த்தர் சொல்லுகிற வெளிப்படுத்தின விசேஷம் 22வது அதிகாரம் அப்படியே 11வது வசனத்திலே, பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும், நீதி உள்ளவன் இன்னும் நீதி செய்யட்டும், அசுத்தம் உள்ளவன் இன்னும் அசுத்தமா இருக்கட்டும். பரிசுத்தம் உள்ளவன் தான் பரிசுத்தமாகும். ஹல்லேலூயா. எல்லாரும் பரிசுத்தப்பட என்ன செய்ய மாட்டாங்க? விரும்ப மாட்டாங்க. பரிசுத்தம் உள்ளவர்கள் பரிசுத்தமாகுங்கள். அதான் சொல்லு வசனத்தை சொல்றேன். ஹல்லேலூயா. நீதி செய்யறவங்க என்ன நீதி செய்யுங்க. ஹல்லேலூயா. அசுத்தமா இருக்கிறவன் என்னதான் செஞ்சுட்டு இருக்கான்? அசுத்தமாக ஏன் சொல்லுகிறார்? இதோ சீக்கிரமாய் வருகிறேன். ஹல்லேலூயா. ஒரு எச்சரிப்பின் இதோ சீக்கிரமாய் வருகிறேன். அவனுடைய கிரியையின்படி அவனுக்கு நாளைக்கு பலன் என்னோடு கூட வருகிறது. அந்த ஆளுடைய வருகைக்கு போவதற்கு இன்னைக்கு எது தடையா இருக்கோ தூக்கி வீசுங்க. ஹல்லேலூயா. எந்த குணாதிசயங்களானாலும் சரி, உலகத்திற்குரிய ஆடம்பரங்களானாலும் சரி, எந்த தடையா இருக்கோ தூக்கி வீசிட்டு அப்பா கற்புள்ள கன்னிகையாக ஒரு மணவாட்டியாக கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு நியமிக்கப்பட்ட ஒரு கன்னிகை எப்படி இருக்கணும்னு பைபிள் சொல்லுது. ஹல்லேலூயா. அவள் எப்படி இருக்கணும்? பூரண ரூபவதி, ஒன்றில் பழுது ஒன்றும் இல்லை. ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு மணவாட்டியை கர்த்தர் எங்க வைத்து பாதுகாத்துக் கொண்டிருக்கிறார்? கண்மலை வெடிப்புகளிலும் சிகரங்களின் மறைவுகளிலும் தங்குகிற என் புறாவே, என் உத்தமியே. இப்ப மறைந்து இருக்கிறாங்க, நம்மள யாருக்கும் தெரியாது. ஒரு ரொம்ப பிரசித்தி பெற்ற ஒரு ஆள் பிரசங்கிச்சாருன்னா பல 100 ஆடுகள் என்ன செய்யும்? வருவாங்க, பேருக்கு வருவாங்க. பேரோ புகழோ எங்களுக்கு தேவையில்லை. ஹல்லேலூயா. எங்களை கர்த்தர் மறைத்து வைத்திருக்கிற கண்மலை வெடிப்புகளிலும் சிகரங்களின் மறைவுகளிலும் தங்குகிற என் புறாவே. எத்தனை பேரை பார்த்து கர்த்தர் சொல்லுவார், ஹல்லேலூயா, உன் முக ரூபத்தை எனக்கு காண்பி. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ராஜாதி ராஜா. ஹல்லேலூயா. ஒருவேளை இன்னைக்கு கஷ்டம், நெருக்கம், பட்டினி, வேதனை, ஒரு நாள் வீட்டுல நிம்மதி இல்லை, கடந்து போகிற பாதைகள் கடினமாக இருந்தாலும் கர்த்தர் ஒரு தேவ பிள்ளையை மறைத்து பாதுகாத்துக் கொண்டே வருகிறார். துஷ்டன் காணக்கூடாது, சத்துரு தொடக்கூடாது. ஹல்லேலூயா. எனக்கான மனவாட்டி உலக பிரகாரமாக ஒரு புருஷனுக்கு நியமிக்கப்பட்ட ஒரு பெண் அவன் மேல் எவ்வளவு பிரியமா இருப்பாளோ அதை விட அதிகமாக அந்த ராஜாதி ராஜாவுக்காக நம்ம எல்லாம் நியமிக்கப்பட்டவர்கள். ஹல்லேலூயா. எத்தனை பேர் கிறிஸ்துவோடு கூட உடன்படிக்கை பண்ணி இருக்கிறீங்க? ஹல்லேலூயா. ஞான ஸ்நானம் என்ன உடன்படிக்கை பண்ணப்பட்ட ஒரு கன்னிகை அந்த ஆத்துமா மணவாளனுக்காக காத்து இருக்கணும். இன்னொரு மணவாளனை தேட போக கூடாது. ஹல்லேலூயா. அதான் கர்த்தர் சொல்லுகிறார், ஜனத்தை கூட்டுங்கள், சபையை கூட்டு, பரிசுத்தப்படுத்து.
எந்த மனுஷனும் யாரையும் பரிசுத்தப்படுத்த முடியாது. இந்த வேத வாசனம் ஒரு மனுஷனை என்ன செய்யும்? பரிசுத்தப்படுத்தும். சங்கீதம் 119 வாசிக்க வேண்டாம். வாலிபன் தன் வழியை எதனால் சுத்தம் பண்ணுவான்? வசனத்தின்படி தன்னை காத்துக் கொள்ளுகிறதுனால் தானே எந்த சோப்பு போட்டாலும் வாழ்க்கையை காத்துக் கொள்ள முடியாது. எப்பேற்பட்ட என்ன ப்ராடக்ட் நீங்க பயன்படுத்தினாலும் ஒரு வாலிபன் பரிசுத்தமாகணும்னா வேத வசனம், ஒரு வயோதிபன் பரிசுத்தமாகணும்னாலும் வேத வசனம், ஒரு சின்ன பிள்ளை பரிசுத்தமாகணும்னாலும் வேத வசனம் சத்தியமாகணும். ஏற்றுக்கொள்றீங்களா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பரிசுத்தப்படுத்துங்கள். ஏன் தெரியுமா? ஹல்லேலூயா. முதியோரை சேருங்கள். ஆமென். தாய்மார்களை கத்து தந்திருக்கிறார். அதற்காக கர்த்தரை துதிக்கிறேன். எங்களுக்காக ஜெபிக்கிறது பிள்ளைகள். உங்களை நினைத்து நான் பெருமைப்படுகிறேன். கர்த்தர் தாராளமாய் ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. முதியோரை சேருங்க. எத்தனை வயசானவங்க இருந்தாலும் பிடிச்சு கூட்டிட்டு வாங்க. ஹல்லேலூயா. வர முடியலன்னா சொல்லுங்க, கார் கொண்டு வரோம். மாமே எப்படியாவது அந்த ஆத்மா எங்க போகணும்? பரலோக ராஜ்யத்துக்கு போகணும். பரிசுத்தப்பட்டு முதியோரை சேருங்கள். அடுத்து பிள்ளைகளையும் பாலுங்கிற குழந்தைகளையும் கூட்டுங்கள். இன்னைக்கு பிள்ளைகள் எல்லாம் காணல. ஹல்லேலூயா. பிள்ளைகளையும் ஒரு நாள் டியூஷனுக்கு போகாட்டு ஒண்ணும் செய்யாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவ சமூகத்துல என்றைக்கு இப்படிப்பட்ட சமயங்கள் சந்தர்ப்பங்கள் நமக்கு கிடைக்குமான்னு கேட்டா இல்ல. எப்போ ஆண்டவர் கிருபை வாசல் அடைபட்டதுன்னா எங்கேயுமே கூட்டம் நடத்த முடியாது. ஹல்லேலூயா. தேசத்தின் ஒரு சமுத்திரத்தின் ஒரு எல்லை கிடைக்கும், மறு எல்லை வரைக்கும் போனா கூட இந்த வசனம் கிடைக்க கூடாத ஒரு பஞ்சகாலம் வருகிறது. வசனம் கேட்க கூடாத ஒரு பஞ்சகாலம். தண்ணீர்னால் உண்டாகும் பஞ்சம் அல்ல, அப்பத்தினால் உண்டாகும் பஞ்சம் அல்ல. ஹல்லேலூயா. வேத வசன குறைவினால் உண்டாகக்கூடிய ஒரு பஞ்சகாலம் வரப்போகிறது. ஆகவே தான் யோவேல் தீர்க்கதரிசியை கொண்டு கர்த்தர் எச்சரிக்கிறார், ஜனத்தை கூட்டு போ, பரிசுத்தப்படுத்த சபையை ஒருத்தரையும் விட்டு வைக்காத. வாலிபர்களை கூட்டு, முதியவரை கூட்டு, பால் குடிக்கிற சின்ன குழந்தைகளை கூட தேவ சமூகத்துல கொண்டு வரணும். அது ஆச்சு இன்னைக்கு தெரியல ஜனங்களுக்கு. பாலுங்கிற குழந்தைகளை என்ன செய்யுங்க? கூட்டுங்கள். ஏன் தெரியுமா? அந்த கடைசி சென்டென்ஸ் வாசிங்க யாராவது சத்தத்தை உயர்த்தி. மணவாளன் தன் அறையையும் மணவாட்டி தன் மறைவையும் புறப்படுவார். ஏன் தெரியுமா? எல்லாம் கூட்டணும். மணவாளன் தன் அறையை விட்டு புறப்பட தயாராகி விட்டார். ஹல்லேலூயா. மணவாட்டி தன் மறைவை விட்டு, இப்பதான் சொன்னேன், மணவாட்டி இப்ப மறைவுக்குள்ள இருக்கிறீங்க. இந்த மறைவு கண்மலை வெடிப்புகளிலும் சிகரங்களின் மறைவுகளிலும் தங்கி இருக்கிறேன் புறாவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மறைவை விட்டு ஒரு மணவாட்டி புறப்படுகிற ஒரு நேரமா இருக்கிறது. என் ஆத்ம மணவாளன். ஆமென். ஹல்லேலூயா. எதுக்கு கர்த்தர் இந்த உபவாச நாளை கூட்டி ஜனத்தை சேர்த்து எல்லா வயதினரையும் சேர்த்து பரிசுத்தப்படுத்தி இப்படிப்பட்ட ஒரு ஆராதனைகளை வைக்க ஏன் சொல்றாருன்னா, கடைசியில சொல்றார், மணவாளன் தன் அறையையும் மணவாட்டி தன் மறையையும் விட்டு புறப்படுவாளாக. புறப்பட தயாராகுது வண்டி. முந்தி ஒரு பாட்டு பாடுவாங்க. ஹல்லேலூயா. சின்ன வயசுல கேட்டிருக்கேன். புறப்பட போகுது வண்டி, இப்ப புறப்பட போகுது வண்டி. வண்டி ஓட்டுனர் இயேசுவானவர், வண்டி நடத்துனர் ஆவியானவர். புறப்பட போகுது வண்டி. அதுல என்ஜின் டிரைவர் இயேசு, டிடிஆர் இல்ல. டிக்கெட் இங்கே வாங்க வேண்டும் என்று நீங்க கேட்டால் கல்வாரி என்னும் புக்கிங் ஆபீஸ் கொல்கத்தாவில் உண்டு. ஏஜென்ட் யாரும் இல்லை. இடையில எந்த ஏஜென்டையும் பிடிச்சு பரலோகத்துக்கு போறான்னு நினைக்காதுங்க. எந்த பிஷப்போ, ஆர்ச்சி பிஷப்போ, ரைட் ரெவரண்டோ, பாஸ்டரோ, அப்போஸ்தலரோ, தீர்க்கதரிசியோ யாரும் ரெக்கமெண்டேஷன் பண்ண முடியாது பரலோகத்துக்கு. ஆமோதிக்கிறவங்க மாத்திரம் ராமேன்னு சொல்லலாமே, சத்தமா சொல்லலாமே. இதுக்காக சத்தமா சொல்லாம இருக்கீங்க. ஏஜென்ட் யாரும் இல்லை, இயேசு மாத்திரம் உண்டு. ஹல்லேலூயா. கல்வாரி என்ன புக்கிங் ஆபீஸ் இப்ப திறந்திருக்கு, எப்ப வேணாலும் புக் பண்ணலாம். தக்கல் எல்லாம் யாரும் எடுக்கண்டா. ஹல்லேலூயா. தக்கல் எல்லாம் கிடையாது. இப்ப கிருபையின் வாசல் திறந்திருக்கிறது. இன்னைக்கு ஜனங்களுக்கு மனம் இல்லை, கர்த்தரை ஆராதிக்க மனம் இல்லை. ஹல்லேலூயா. உபவாசிக்க மனம் இல்லை, ஜெபிக்க மனம் இல்லை. இது ஒரு கடைசிக்கான இதற்கு அடையாளம். தேவ பிள்ளைகளை வந்து இருக்கிறவங்களுக்கு நான் சொல்றேன், வீடுகள போய் சொல்லுங்க, மணவாளன் தன் அறையையும் மணவாட்டி தன் மறைவை விட்டு புறப்படுவானாக. கர்த்தர் புறப்பட தயாராகி விட்டார், ராஜாதி ராஜாவாக. ஹல்லேலூயா. நியாயாதிபதியாக புறப்பட போகிறார். ஒரு விசை ரட்சகராக வெளிப்பட்ட கிறிஸ்து இரண்டாவது விசை நியாயாதிபதியாக புறப்பட போகிறார். இனி ரட்சகராக அவர் வரமாட்டார். ஹல்லேலூயா. எப்படியாக காலை பிடிச்சு ரட்சிக்கப்படலாம்னு பார்த்தா இல்ல. உனக்கு கிடைத்த இந்த நாளிலாகிலும் உன் சமாதானத்துக்கு ஏற்றவைகளை நீ அறிந்திருந்தாயானால் உனக்கு நலமாயிருக்கும். இப்பொழுது உன் கண்களுக்கு அது மறைஞ்சிருக்கிறது. ஞானஸ்நானம் எடுனா எடுக்க மாட்டேன், பரிசுத்தமா வாழனா வாழ மாட்டேன், அபிஷேகம் பெறனா பெற மாட்டேன். ஹல்லேலூயா. ஆவிக்குரிய ஆராதனைக்கு வானா வர மாட்டீங்க. ஒரு நாள் வரும். ஹல்லேலூயா. தேவ சமூகத்துல போய் நிற்கும் போது நான் குற்றமற்றவளாக இருக்கணும். ஹல்லேலூயா. ஆண்டவரே, நான் எல்லாம் சொல்லிட்டேன் ஆண்டவரே.
கேட்கறது தான் வருகிறவங்களுக்கு கடமை. அல்லேலூயா. மணவாளன் புறப்பட தயாராகி விட்டார். எல்லாரும் காலையில கண்களை மூடலாமா? அந்த மணவாளனை சந்திக்க எத்தனை பேர் தயாராகிறீங்க? மணவாட்டி சபையே உன் அறையை விட்டு புறப்படுகிற நேரம் வெகு தூரத்தில் இல்லை. அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த ஒரு நாள் இல்லை, தேவ சமூகத்திலே கர்த்தர் மட்டும் நம்மளை நடத்தினாரே. ஆமென். அல்லேலூயா. எதற்காக இந்த ஜெபங்கள்? எந்த வேலையில எதுக்கு இந்த பெந்தகோஸ்துக்காரங்க கர்த்தராங்க? எனக்கு கொஞ்சம் பேர் சொல்லிட்டு இருப்பாங்க. அல்லேலூயா. ஆவியில நான் உணர்றேன். காலையில இருந்தே கத்துறாங்களா? வேற வேலை இல்லையா? வேற வேலை இல்லதான், இதுதான் வேலை. அல்லேலூயா. ஒரு பாவி மனம் திரும்ப மட்டும் கத்திக்கொண்டே இருப்போம், சொல்லிக்கொண்டே இருப்போம். அல்லேலூயா. மனம் திரும்புகிற பட்சத்துல அல்லேலூயா பரலோகம் அதை வரவேற்கும். அல்லேலூயா. கர்த்தர் எழுந்து நின்று வரவேற்பார். அல்லேலூயா. இல்லாத பட்சத்துல இன்னைக்கு வலது பக்கத்துல நிப்பீங்களா, இடது பக்கத்துல நிப்பீங்களா? பரிசுத்தமான வாழ்க்கை வாழ என்னதான் உங்களுக்கு தடை? எதுதான் தடை? பரலோக ராஜ்யத்துக்கு போகிறதுக்கு இன்னைக்கு என்னதான் உங்களுக்கு தடை? யோசிங்க கொஞ்சம். எதை விடணும் அதை விட்டுருங்க. உலகத்திற்கும் ஒரு ஆவிக்குரிய தேவ பிள்ளைக்கும் ஒரு வித்தியாசம். பார்த்த உடனே சொல்லணும், இவன் ஆவிக்குரியவா, இவன் ஆவிக்குரியவன் என்று சொல்லணும். எத்தனை பேரை பார்த்து கர்த்தர் சொல்லுவார்? ஜனங்கள் எத்தனை பேரை பார்த்து சொல்லுவாங்க? இன்னைக்கு ஒரு வித்தியாசமே இல்லை. செம்மறி ஆடு எதுன்னு தெரியல, வெள்ளாடு எதுன்னு தெரியல. ஆனா கர்த்தர் ஒரு நாள் ரெண்டையும் தரம் பிரிப்பார். அல்லேலூயா. வலது பக்கத்தில் இருக்கிறவர்களை பார்த்து கர்த்தர் சொல்லுவார், ஓ என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, அந்த மகிமைக்குள்ள பிரவேசிகள். இடது பக்கத்தில் இருக்கிறவர்களை பார்த்து சொல்லுவார், பிசாசுக்காகவும் அவன் தூதனுக்காகவும் ஆயுதம் பண்ணப்பட்டிருக்கிற நித்திய நரகம். எது வேண்டும் இன்னைக்கு? நித்திய நரகமா, நித்திய மோட்சம்? எது வேண்டும்? அல்லேலூயா. அல்லேலூயா. நித்திய மோட்சம் வேண்டுமா? நித்திய காலமாய் அந்த ராஜாதி ராஜாவோடு கூட நம்ம அரசாடலாம். அல்லேலூயா. ஏன்னா அவர் இனி நியாயாதிபதியாய் வரப்போகிறார். இனி இரட்சகராக வரமாட்டார். அல்லேலூயா. இரட்சகராக வந்து அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு ஜீவனை தந்து ரத்தம் சிந்தி மீட்டெடுக்கப்பட்ட சபையே இன்னைக்கு எந்த நிலைமையில இருக்கிறீங்க? அல்லேலூயா. பரிசுத்தமாய் வாழ்றதுக்கு என்னதான் தடை? அல்லேலூயா. அல்லேலூயா. பவுல் சொல்லுகிறார், கிறிஸ்துவுக்காக நான் எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணுகிறேன், குப்பையாக பல கப்பல்களுக்கு அதிபதி அவர். அல்லேலூயா. இன்னைக்கு சின்ன சின்ன காரியங்களை நமக்கு விட மனசு இல்லை, ஒட்டி பிடிச்சிட்டு. அல்லேலூயா. எல்லாவற்றையும் விடுகிறேன். ஏன் தெரியுமா? அந்த பரமழைப்பின் பந்தய பொருளுக்காக நான் லக்கை நோக்கி தொடருகிறேன். அல்லேலூயா. அல்லேலூயா. மணவாளன் தன் அறையை, மணவாட்டி தன் மறைவை விட்டு புறப்படுவார்களாக. ஓ, கர்த்தருடைய சத்தம் கேட்கப்படும் போது புறப்பட தயாராயிருங்க. அல்லேலூயா. எப்ப அந்த எக்கால சத்தம் தோனிக்கும் என்று நமக்கு தெரியாது. ஓ அல்லேலூயா. ராஜாவால் சந்தராஜனா. ஒவ்வொரு நிமிஷம் எல்லாரும் கரங்களை தட்டி பரிசுத்த ஆவி பிள்ளையோடு தானங்களை நம்ம முடிக்கலாமே. அல்லேலூயா. எல்லாரும் கரங்களை தட்டி ராஜாதி ராஜா சீக்கிரமாக வரப்போகிறார். அல்லேலூயா. 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 அவரை வரவேற்க எத்தனை பேர் ஆயத்தமாக இருக்கிறீங்க? அல்லேலூயா. அல்லேலூயா. அப்பா, நான் புறப்பட தயாராக இருக்கிறேன் ராஜா. உம்மை சந்திக்க நான் ஆயத்தமாக இருக்கிறேன் ராஜா. நீர் எப்ப வந்தாலும் உம்மை சந்திக்க நான் ஆயத்தமாக இருக்கிறேன். எத்தனை பேர் தைரியமா சொல்ல முடியும்? அல்லேலூயா. 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 சீக்கிரம் வருவேன் என்றுரைத்தீரே, தாமதம் ஏனோ இயேசு மணாளா. சீக்கிரம் வருவேன் என்றுரைத்தீரே, தாமதம் ஏனோ இயேசு மணாளா. ஆசையாய் உள்ளம் ஏங்கிடுதே, அப்பாவும் முகத்தை பார்த்திடவே. ஆசையாய் உள்ளம் ஏங்கிடுதே, அப்பாவும் முகத்தை பார்த்திடவே. செல்லுவே நானும் இயேசுவோடு, வெற்றிடுவே பாடா தீடவே.
மகிமையிலே எல்லாம் சேர்ந்து சொல்லலாமா? செல்லுவேன் நானும் இயேசுவோடு மறுரூபமாகி மகிமையிலே செல்லுவேன் நானும் சேர்ந்து சொல்லலாமே இயேசுவோடு மறுரூபமாகி மகிமையிலே ஒரு விசை கூட செல்லுவேன் நானும் இயேசுவோடு மறுரூபமாகி மகிமையிலே செல்லுவேன் நானும் இயேசுவோடு மறுரூபமாகி மகிமையிலே. மணவாளன் தன் அறையில் மனைவாட்டி தன் மறையை விட்டு புறப்படுவார்களாக. ஒரு தேவ பிள்ளை, ஒரு கற்புள்ள கன்னிகை, கிறிஸ்துவின் மணவாட்டி சபையே, தேவ பிள்ளைகளை ஆயத்தமாயிருங்க. உங்க மணவாள் இந்த ராத்திரி வேணும்னாலும் வரலாம், அதிகாலையில வேணா வரலாம், மத்தியானத்துல வேணா வரலாம், சாயங்காலத்துல வேணா வரலாம், சேவல் கூவிடும் நேரத்திலோ எந்த வேளையிலோ பரமேசு வரலாம். எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கிறீங்க? எல்லாரும் ஒரு விஷயம் எழுப்பி ஆராதனை கர்த்தர் ஆசீர்வதித்து தந்தபடினால எல்லாரும் நன்றி நிறைந்த இருதயத்தோடு எல்லாரும் எழுப்பி நின்று கரங்களை தட்டி அந்த ராஜாவுக்கு நன்றி பலியை செலுத்தலாமா? அப்பா, அந்த மகிமையான இந்த ஆசீர்வாதமான உபவாச நாளை நீங்க எங்களுக்கு ஆசீர்வாதமாக்கி தந்து எங்களை பலப்படுத்தி ஆண்டவரே நல்ல ஆசீர்வாதமான வார்த்தைகளை தந்து எச்சரிப்பின் செய்தியை தந்து ஆண்டவரே ஆசீர்வாதமாக்கி தந்து இம்மட்டனே தாங்களை கிருபைக்காய் நன்றி ராஜா. எல்லாரும்